சித்தர்கள் யோக பயிற்சிகள் மூலம் பல அரிய சித்திகளை பெற்று இறைநிலையை அடைந்தவர்கள். சித்தம் என்றால் மனம், எனவே மனதை வென்றவர்கள் என்றும் கூறலாம். இந்தியாவிலும் ஈழத்திலும் பல சித்தர்கள் காலத்துக்கு காலம் தோன்றினார்கள், மக்களை வழிப்படுத்தினார்கள். பல ஞானியர் பரம்பரை இவர்களால் உருவானது. அவர்களில் ஈழத்திலே முதன்மையாக போற்றப்படுபவர் செல்லப்பா சுவாமிகள். நடுநிசி வேளையில் நல்லூர் தேரடியில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு ஞான நிலையை அடைந்த ஒரு பெரிய மகான். இவரின் குருபூசை மாதந்தோறும் நல்லூரில் உள்ள சுவாமிகளின் நினைவாலயத்தில் சைவ பிரகாச பேரவையின் ஏற்பாட்டில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. கடந்த 2ஆம் தேதி சிறப்புற இடம்பெற்ற இந்த குருபூசை நிகழ்வில் செல்வம் எனும் பொருள் பற்றி பண்டிதர் தி மனோஜ்குமார் உரையாற்றினார். அந்த நிகழ்வுகளின் காட்சி பதிவுகளை இந்த காணொளி கொண்டு வருகிறது. பெருமான்கான் பிறப்பில்லாதவன்கான் பேச்சிறந்த பெரியான்கான் பெருமுடியும் கடிகமலம் கொன்றையம் கட்டியன்கான் கரும் புதர் சுவையனுக்கு காட்டினான் நெடியமாலயன் நோடு கண் தோன்றும் மதியம் தோன்றும் ஆரணிந்த சடை தோன்றும் அம்மை தோன்றும் அரைக்கசைத்த புடியாடை அசைந்து தோன்றும் கேரமந்தைகளில் தோன்றும் இசையும் தோன்றும் எடுத்த திருப்பதம் தோன்றும் மனுமான் தோன்றும் எல்லாம் வல்ல நல்லூர் கந்த பெருமானை நாங்கள் மனதிருத்தி எங்கள் குருநாதர் செல்லப்பா சுவாமிகளுடைய வணங்கி இன்றைய அத்திவினி நன்னாளிலே மாதாந்த குருபூசை தினத்திலே வளமை போல் அபிஷேகம் நடைபெற்று திருமறை ஓதல், நற்சிந்தனை ஓதல் ஆகியவற்றுடன் நிகழ்ச்சி நடைபெற்று வருவது செல்லப்பா சுவாமிகளின் ஒருவர்கள் என்றே நாங்கள் நினைக்க வேண்டும். அண்மை காலத்திலே நடந்த இந்த அனந்தங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையிலே இங்கே யாழ்ப்பாணத்திலே நடந்தவர்கள் மற்ற இடங்களிலும் பார்க்க குறைவாக இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாண மக்களின் குல தெய்வமாக விளங்குகின்றவர் நல்லூர் கந்த பெருமான். நல்லூர் கந்த பெருமானுடைய இடத்திலேதான் செல்லப்பா சுவாமிகள் தவமிருந்து இவ்வளவு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஏற்றி வைத்த ஞான தெய்வந்தான் யோகர் சுவாமிகள். அவரை தொடர்ந்து பல சீசர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவ்வாறாக இந்த பெருமை பெற்ற இந்த நல்லூர் பதியிலே வந்து வீட்டில் வரதான் ஆறுமன் ஆவதர். அவர் எவ்வாறு சமயத்துக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றினார், இந்த தமிழ் சமயத்தை எல்லாம் வகைப்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து இந்த அதுக்கு புத்துயிர் அளித்தவர் நாவல் பெருமான். அவர் பிறந்த இடம் நல்லூர். அவருடைய தந்தையார் ஆறுமுகம் அப்போதைய சமய நிலையை அணிந்து நல்லூர் கந்த பெருமானை வழிபட்டார் என்றும் அதனாலேதான் ஆறுமுனாக வந்து வீத்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலே முன்னர் பழைய காலத்திலே ஆண்ட காலத்திலே தமிழிலும் வழிபாடு இருந்தது. அது என்ன மாதிரி கந்த புராணத்தை ஓதி நல்ல பலனை பெற்றார்கள். கந்த புராணமும் இந்த வழிபாட்டுக்கு வந்த நூலாகம். அந்த வகையிலே
கந்த புராணத்தை படிங்கோ என்று ஆர்வனாவலரும் அதற்கு பின்னர் வந்த செல்லப்பா சுவாமிகள் ஜோர் சுவாமிகளும் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த கந்த புராணம் எத்தனையோ பரிசீலனை தீர்த்தது. இங்கே நடந்த ஆனந்தங்களை பார்க்கும் பொழுது இந்த கந்தபுரம் இந்த 2025ஆம் ஆண்டை நாங்கள் நோக்குங்கால் எவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கின்றன. சரித்திர பிரசித்தி பெற்ற மாவட்டர்மன் கந்தசாமியார் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. திருச்செந்தூரிலே நடைபெற்ற கும்பாபிஷேகத்தின் சிறப்பு மற்றும் இங்கு காரணருக்கு யோகர் சுவாமிகள் வந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடும் நோக்கமாக அதில் ஒரு அங்கமாக கந்த புராணத்தை வெளியிட தீர்மானித்தோம். அந்த வகையிலே அந்த கந்த புராணத்துக்கு உரிய எழுதின இலங்கையிலே ஒரு ஆட்தான் 6 காண்டங்களுக்கும் உரிய எழுதி இருக்கின்றார். அந்த வகையிலே அந்த கந்த புராண புத்தகத்தை வெளியிட்டு வைக்க வேண்டும் என்று அந்த 100ஆண்டு நினைவாக நாங்கள் எடுத்த முயற்சி, அந்த முயற்சியின் பலனாக கந்த புராணம் அரங்கேற்றிய நீனர்த்தித்தாழ்வு கொல்லியார் ஆலயத்திலே அந்த புத்தகம் ஆவணி மாத மகோற்சவம் போது வெளியிட்டு வைத்தது முருகப்பெருமானின் திருவருளன்றோ. அதே போன்று திருவண்ணாமலையிலே கிரிவலம் இருப்பது போல செல்வ சன்னதியிலும் எரிவலம் இருப்பதை அங்குரார்ப்பணம் செய்வது இந்த ஆவணி மாதத்திலேதான். இந்த முயற்சியெல்லாம் உருவாக்கினவர் சைவ பிரகாச பிரிவின் தலைவரான ஆனந்தன் குமாரசாமி அவர்கள். அவர்கள் ஒரு சிந்தனையாளர், ஆத்மீக அறிவு கொண்டவர், நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை அண்ணாமலையானுடைய திருவிரலானை அவருக்கு கிடைக்கப்பெற்றதை நன்கு அறிவோம். அந்த வகையிலே அவர் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். மூக்குப்படி சித்தரன் நல்லாசை பெற்ற ஒரு அன்பர். அவர்தான் இந்த இதுகளை அவருடைய எண்ணப்படி நடந்து வருவது முருகப்பெருமானின் திருவருள் என்று நாம் கருத வேண்டும். இந்த அச்சுவினி நன்னாளிலே இந்த இடத்திலே இந்த சமய சொற்பொழிவுகளை நாங்கள் நிகழ்த்தி வருகின்றோம். இந்த சமய சொற்பொழிவுகள் சமய பெருசார்கள் மூலம் செய்யப்படுவதால் எங்கள் சமயத்துக்கு ஏற்றதாக இருக்கின்ற பெருசார்களை உருவாக்க வேண்டும், சமயத்தை வளர்க்க வேண்டும் என்று எவ்வாறு முனைந்தாரோ அவர் நாவல பெருமான் வழியிலே நாங்கள் எல்லோரும் நடக்க வேண்டும். அந்த வகையிலே சமய பிரசங்கங்கள், சமய சொற்பொழிவுகள் ஆலயங்களிலே சரி, எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்லுவார், பிரசங்கங்கள் என்று கூப்பிட்டால் ஆட்கள் பெற மாட்டார்கள், ஆனால் ஆட்கள் கூடுகின்ற இடத்திலே இதை செய்ய வேண்டும். அதன்படி பாடசாலைகளிலே ஒன்றுடன் வெள்ளிக்கிழமையே நடைபெறுகின்ற ஒன்றுடன் நிகழ்விலே அந்த பாடசாலையிலே சமய பிரச்சாரங்கள் செய்து வருகின்றோம். அதே போன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதேச செயலகங்களிலே போய் உரையாற்றி வருகின்றோம். இதுகளெல்லாம் சமயத்தை வளர்க்க நாம் எடுக்கின்ற முயற்சிகளாகும். அந்த வகையிலே இந்த இன்றைய குருபூச நிகழ்விலே வந்திருப்பவர் தம்பி மனோஜ்குமார் அவர்கள். அவருக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட தொடர்பு இனிவில் கந்தசாமியார் ஆலயத்திலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நினைவு மரணிக்காக சென்றிருந்தோம். அங்கு ஆலய நிர்வாகத்தினரை கேட்டோம், உங்கள் ஆலயத்திலே ஆலய வரலாற்றை தெரிந்த ஒருவரையோ அல்லது ஆலய புத்தகங்களில் ஒன்றை தருமாறு கேட்டோம். அங்கு நிர்வாகத்தில் இருந்தவர் மனோஜ்குமார் தம்பி அவர்களை அழைத்து வந்து விட்டார். அவர் அந்த நேர்மிக வருணையிலே வர்ணனை செய்த விதம், அந்த கோயில் அறிவியெல்லாம் பூர்ணமாக கற்று உணர்ந்தவர் போல தென்பட்டது. அன்றே இவர் ஒரு நல்ல இளைஞனதை மனதிலே உதித்தது. அந்த வகையிலே அவருடைய ஈடுபாடுகள், அவருடைய சமயத்திலே கொண்ட ஈடுபாடுகள் எல்லாவற்றையும்
இனிமேல் கந்தசுவாமியார் ஆலயத்திலே நாங்கள் அவதானித்தோம். அவருடைய துடிப்புள்ள ஒரு இளைஞர், அதாவது சமய இதனை நன்கு கற்று தெளிந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது ஆசிரியராக கடமையாற்றுகின்றார். இதையிட்டு நாங்கள் பெருமை அடைகிறோம். அப்படியான இளைஞர் சமுதாயம் முன்வர வேண்டும் என்று நல்லூர் கந்தப்பெருமானை நாங்கள் வணங்குவோமாக. அதே நேரத்திலே தம்பியவர்கள் இந்த செல்லப்பா சுவாமிகளுடைய நினைவாலயத்திலே 2வது தடவையாக உரையாற்ற வந்திருக்கின்றார். செல்வம் அது எப்படியானது, அது எவ்வாறானது, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு விரிவாக எடுத்திருப்பார். இந்த கந்த புராணத்தை நாங்கள் நியமமாக புராணபடம் செய்வோமானால் நோய் நீக்கம், செல்வம், சத்துருஜம், புத்திர பாக்கியம், ராசவைத்தியம் போன்ற பலன்களை நிச்சயமாக பெறலாம் என்று நல்ல ஆர்வனாவலர் இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், முக்காலம் சத்தியம் என்று உரியவென கூறியிருக்கின்றார். கந்தபுராணத்தை படிப்பதோ, அந்த கந்தபுராணம் ஆர்கானங்களை வீட்டிலே வைத்து அதை நித்தியமாக பூஜையாக வழிபடுவதோ, ஒரு பூ வச்சு அதே நேரத்திலே அந்த காப்பித்தீரை சொன்னாலே வாழும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கந்த புராணத்தை நாங்கள் வீட்டிலும் பாராயணம் செய்யலாம், பணனம் செய்யலாம். நித்திய பாராயணம் செய்த பழைய நாளிலே ஒரு அன்பர் நித்திய பாராயணம் செய்ததாகவும் அங்கு செல்லப்பா சுவாமிகள் அந்த வீட்டுக்கு போய் அருள் செய்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இன்றைய சொற்பொழிவிலே கந்தபுராணமும் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு சொல்லி தம்பி அவர்களை சொற்பொழிவாற்றுமாறு பணிபன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். திருவாக்கும் செய்கிறமும் கைகூடும் செஞ்சு பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்கள் ஆணிமுகத்தானே காதலால் உப்புகத்தானே. எல்லாம் வல்ல குலதெய்வங்களுடைய பாதங்களை வணங்கி நெல்லையம்பதியிலே அரசாளுகின்ற தெய்வமாக விளங்குகின்ற நெல்லையம்பதி கந்தபெட் பெருமானுடைய திருப்பாதங்களை வணங்கிக் கொண்டு நெல்லையிலே நடமாடுகின்ற தெய்வமாக இருந்து குருவருள் பேரொளியை இருந்த இடத்திலே இருந்து கொண்டு அள்ளி வீசிய செல்லப்பா சுவாமிகளுடைய திருவடி, செல்லப்பா சுவாமிகளுடைய சித்த பாரம்பரியத்தினுடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இந்த நினைவாலயத்துக்கு அடியேனை அழைத்து வந்த அன்பர்க்கும் இவ்விடத்திலே கூடியிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த சொற்பெருக்கை ஒளிப்பதிவு செய்து உலகமெங்கும் வாழுகின்ற இந்து மக்கள் செவிமடுப்பதற்கு வழி சமைத்திருக்கின்ற ஒலிபரப்பாளருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய பொழுது செல்வம் என்று சொல்லுகிற கருப்பொருளிலே உரையாற்றுவதற்காக அடியேன் பெருகி வந்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே செல்வம் என்பது இன்றியமையாத ஒன்று. செல்வம் என்று சொல்லுகிற பொழுது இன்றைய நிலையிலே பலர் செல்வம் என்று எதை நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், எங்களிடத்திலே நிறைவாக இருக்கக்கூடிய சொத்துக்களைத்தான் செல்வம் என்று இன்றைக்கு பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலே தவறான விடயம். செல்வம் என்று சொல்லுகிற பொழுது அது ஏராளமான வகையிலே இந்த செல்வங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கிறது. அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நாங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் பலர் பணம் படைத்தவன் மேலானவன், அவனிடத்திலே நிறைவான செல்வங்கள் இருந்தால் அவன் மேலானவன் என்று கருதி கொண்டிருக்கிற உலகம்தான் இன்றைக்கு இருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை இந்த செல்வம் என்று சொல்லுகிற அந்த தன்மையிலே இன்றைக்கு பலர் இறைவனை மறந்திருக்கிறார்கள்.
இறைவனை மறந்தது மட்டுமல்ல, இறைவன் மீது கொண்டிருந்த பயத்தை அவர்கள் இல்லாது இருக்கிறார்கள். இறைவன் மீது பக்தி இல்லாது இருக்கிறார்கள். இதனால் தான் இன்றைக்கு எங்களுடைய திருக்கோயில்கள் சரி அல்லது எங்களுடைய சமூகம் சரி அந்த தங்களுக்குரிய அந்த நிலையிலே இருந்து வழி தப்பி போய் கொண்டிருக்கிறது. இதற்கு அத்தனைக்கும் காரணம் செல்வம் என்பது எது என்பதை யாருமே புரிந்து கொள்ளாமை. அவ்வாறு புரிந்து கொள்ளாது இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் இன்றைக்கு ஆலயத்தினுடைய பிணக்கு சரி, சமூக பிணக்கு சரி, சமயத்தினுடைய தன்மைகள் சரி நிலை மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த நிலையிலே செல்வம் என்பது எது என்றால், எங்களுடைய செல்வத்திலே அழியாத செல்வம் கல்வி செல்வம். அந்த அழியாத கல்வி செல்வம் என்றைக்குமே எங்களோடு இருக்குமாக இருந்தால் உலகத்திலே அதைவிட வல்லவன் யாருமே இல்லை. எங்களுடைய முன்னவர்கள் சொல்லுவார்கள், மன்னனுக்கு எங்கு சிறப்பு என்றால் நாட்டிலே மட்டும்தான் சிறப்பு. அவன் ஆட்சியை விட்டு கீழே இறங்கி விட்டான் என்று சொன்னால் அவனை யாருமே இந்த உலகத்திலே மதிக்க மாட்டார்கள். அதே போலத்தான் ஒரு கல்வி உடையவன் எங்கு சென்றாலும் அவனுடைய சிறப்பு என்பது அவன் போகின்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு. போகின்ற இடங்கள் எல்லாம் அந்த சிறப்பு என்பது சாதாரணமானதல்ல. போகிற இடமெல்லாம் அவனுடைய சிறப்பு என்ன செய்யும் என்றால் பெருகிக் கொண்டிருக்கும். இன்றைக்கு எங்களுடைய தேசத்திலே கூட இந்த அறிவுடைமை என்று சொல்லுகிற பாங்கிலே கூட ஐயங்கள் இருக்கிறது. எப்படி என்றால், இந்த அறிவுடையோன் கூட அறிவென்பது எப்படியானது என்பதை உணராதிருக்கிறார். ஒருவருடைய அறிவுடைமை என்பது எப்படியானது என்றால், ஒரு நிறைந்த செல்வம். ஒரு கிணறு இருக்கிறது அல்லது ஒரு நீர்நிலை இருக்கிறது. அந்த நீர்நிலையில நாங்கள் நீரை அள்ளி அள்ளி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எடுக்க எடுக்க அந்த நீர்நிலையில இருந்து அங்கே நீர் எப்படி சுரந்து கொண்டிருக்கிறதோ அது போலத்தான் எங்களுடைய கல்வி செல்வம். அதே போலத்தான் எங்களுடைய கல்வியினுடைய தன்மை இருக்கிறது. கொடுக்க 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 ஒருவனுடைய கல்வியை கூடிக்கொண்டு போகுமே தவிர ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்திலே பலரிடத்திலே இந்த அறிவு நிறைந்தவர்களிடத்திலே கூட இந்த தன்மை இருக்கிறது. ஒருவருக்கு கொடுக்க மாட்டார்கள், தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவன் தன்னை விட மேலானவனாக வந்து விடுவான் என்று ஒரு தன்மை எங்களிடத்திலே இருக்கிறது. இது அவன் நினைத்துக் கொள்ளுகின்ற அறியாமை. அவன் ஒருவன் கற்ற கல்வியை மற்றவரிடத்திலே கொடுக்க 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 அந்த கல்வியினுடைய தன்மை மேலோங்கி கொண்டிருக்கும். இன்றைக்கு எங்களுடைய இந்த தன்மையிலே தான் அறிவினுடைய ஒரு பெட்டகம் என்று கந்த புராணத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. எங்களுடைய புராணங்கள் சமயத்தினுடைய ஒரு பொக்கிஷம். ஏன் புராணங்கள் சமயத்தினுடைய பொக்கிஷம் என்றால், அது முப்பரிமாண தன்மையுடையது. ஒன்று வாழ்வியல் பரிமாணம், இரண்டாவது சமய தத்துவ பரிமாணம், மூன்றாவது சித்தாந்த தத்துவம் என்ற அந்த முப்பரிமாணத்தினுடைய தத்துவ பெட்டகமாக இருக்கக்கூடியது புராணங்கள். அந்த புராணங்களிலே கந்த புராணத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அறிவால் நிறைந்த புராணம். இந்த அறிவால் நிறைந்த புராணமாகிய கந்த புராணம் தமிழிலே கச்சியப்பர் தான் புராணத்தை பாட வேண்டும் என்று அந்த புராணத்தை பாடவில்லை. காஞ்சியினுடைய குமரகோட்டத்திலே பூசாரியாராக இருந்த கச்சியப்பர் சிவாச்சாரியாருக்கு முருகன் கனவிலே போய் சொன்னார், தமிழிலே தன்னுடைய வரலாற்றை புராணமாக பாட வேண்டும் என்று முருகனினாலே கட்டளையிட்டு பாடிய புராணம் தான் கந்த புராணம். முருகன் ஒரு சாதாரணமான கடவுள் கிடையாது. அவன் அழகினுடைய தெய்வம். அழகினுடைய தெய்வம் என்பதை விட அறிவில் செல்வத்தினுடைய தெய்வம், அறிவினுடைய வடிவம், தமிழினுடைய வடிவம் என்றால் முருகனுடைய தன்மை மிகையாகாது.
முருகனுடைய அந்த முகங்களே தமிழினுடைய உருவமே தமிழினுடைய வடிவம். முருகப் பெருமானுடைய ஏறாறு 12 தோள்களும் 12 கரங்களும் தமிழினுடைய 12 உயிர்களாயும், முருகனுடைய அந்த 6 முகத்திலே இருக்கிற 18 கண்கள் 18 மெய்யெழுத்துக்களாயும், கையிலே இருக்கிற அந்த வேலாயுதம் தனி ஆயுத எழுத்தாகவும் இருந்து தமிழினுடைய எழுத்தே முருகனுடைய திருவடிவமாக இருந்து அருள் தந்த அந்த தமிழ்ஞான செல்வம்தான் கந்தபுராணம். கந்தபுராணத்தினுடைய அந்த விநாயகருடைய துதியிலே இருந்து வாழ்த்து வரை நாங்கள் எடுத்து ஒவ்வொரு அடிகளையும் ஆராய்ந்து கொண்டு போனால் அதற்குள்ளே நிலத்தை தோண்டுகிற பொழுது நிலத்துக்குள்ளே புதையல் கிடைத்தது போல அங்கே நாங்கள் நிலத்திலே நாங்கள் கிண்டுகின்ற பொழுது அங்கே ரத்தின கற்கள், அதே போல அங்கே எங்களுக்கு முத்துக்கள், தங்கங்கள், நிலக்கரிகள் என்று விலை மதிப்பெற்ற பொருட்கள் நிலத்திலே கிடப்பது போல இந்த கந்தபுராணத்தை நாங்கள் ஒவ்வொரு பாடல்களாக நாங்கள் புதைத்து இருக்கின்ற அந்த செல்வங்களை தேடுவோமாக இருந்தால் வாழ்க்கை என்று சொல்லுகிற அந்த சக்கரம் எந்த தடையூர்களும் இல்லாமல் நகர்ந்து செல்லுகிற அந்த தனிச்சிறப்பு இருக்கிறது. அந்த கந்தபுராணத்திலே விதியில் பிறவி மாசர எண்ணிய பொருள் எல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுக பெண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம் என்று விநாயகருக்கு ஒரு துதி பாடியிருக்கிறார். அந்த துதியிலே பாருங்கள், மண் உலகத்தினில் பிறவி மாசு அற. இந்த மண்ணுலகத்திலே யார் அவதரித்திருக்கிறார்களோ அவர்கள் ஏன் நாங்கள் அவதரித்தோம் என்பதை முதலிலே நாங்கள் எங்களிடத்திலே கேட்க வேண்டும். முதலிலே எங்களை யார் என்று நாங்கள் அறிய வேண்டும். இதுதான் எங்களுடைய தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகள் செய்த காரியம். அவர் எந்த இடங்கள் உலாவி வந்தாலும் அவர் யாரையுமே கூப்பிட்டு பேச மாட்டார், தனக்குள்ளே பேசிக் கொள்ளுவார். அவர் ஏன் தனக்குள்ளே பேசிக் கொள்ளுவார் என்றால் தன்னை தான் அறிந்து கொள்ளுகிற பொழுது தன்னை தான் அறிந்து கொண்டால் மற்றவர் அறிந்து கொள்ளுவார். அந்த தன்மைதான் ஒருவரிடத்திலே இருக்கக்கூடிய செல்வம். அவர் தன் தேரடி படிமுட்டியிலே இருந்து தனக்குள்ளே ஓதி அந்த 4 மகா வாக்கியங்களும் அந்த 4 மகா வாக்கியத்தினுடைய தன்மையும் இந்த உலகத்துக்கு பெரும் செல்வ பேரொளியை பிரகாசிக்க செய்திருக்கிறது. எப்படி என்றால் இவர் ஓதிய அந்த 4 வரிகளும் யோகர் சுவாமிகள் என்று சொல்லுகிற மகாஷீடனை பக்குவப்படுத்திய 40 நாள் அந்த தேரினுடைய படிமுட்டியிலே இருக்க பக்குவம் அடைய செய்தது. அந்த பக்குவம் அடைய செய்த அந்த செல்வம், அந்த பக்குவம் அடைய செய்த அந்த பேரொளி என்ன செய்தது என்றால் இந்த இலங்கை திருவள நாடு மட்டுமல்ல, இந்திய திருவள நாட்டுக்கு அந்த செல்வத்தினுடைய அந்த பேரொளி பிரகாசிக்க தொடங்கியது. இந்த தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளுடைய சீடர் யோக சுவாமிகள், இவர் ஒரு முறை இளவில் கிராமத்திற்கு வந்த பொழுது ஒரு தவக்குடிலே வடிவேற் சுவாமிகள் ஞான தியானத்திலே இறந்து கொண்டிருந்தார். இந்த வடிவேற் சுவாமிகளுடைய இயல்புகளை சிலர் அறியாது அவரை தூக்கி கொண்டனர். இவர் அந்த இடத்திலே வந்து நின்று கொண்டு, நீங்க நிற்காரு போ, அங்கே உன்னுடைய சேவைக்காக காத்திருக்கிறது என்று அந்த வீசிய காட்டிய கரங்கள் கிளிநொச்சியிலே குருநாதனுடைய பேராளி ஒரு மகாதேவ ஆசிரமம் அமைக்கப்பெற்றது. அதனுடைய அந்த பேரொளி அங்கே அவர் வித்திட்ட அந்த செல்வம் தான் இன்றைக்கு சிறுவர் இல்லமாக இன்றைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது. அதுதான் அழியாத செல்வம். இந்த செல்வம் தான் எங்களுடைய நிலையாக இருக்கக்கூடிய செல்வம். இன்றைக்கு நாங்கள் இந்த சித்தருடைய பாரம்பரியங்களுடைய வீரர் தான். இந்த நிலைதான் மண்ணுலகத்தின் பிறவி மாசர எண்ணிய பொருள் எல்லாம் எளிதில் முற்றுற. நாங்கள் எண்ணத்தை எண்ணுகிறோமோ அது எளிதில் முற்றுறும். அந்த முற்றுற வேண்டுமாக இருந்தால் இந்த சித்தம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் தேவை. அந்த சித்தத்தின்பால் தான் நாங்கள் அந்த இடத்திலே உறைந்திருக்க வேண்டும். யாரும் தியானம் செய்ய என்று சொல்ல தேவையில்லை.
யாரும் வழிபாடு செய்ய சொல்ல தேவையில்லை. அந்த சித்தத்தினுடைய அந்த ஞான தெளிவு எங்களிடத்திலே தூண்ட வேண்டும். அந்த செல்வத்திற்காக இந்த உலகத்திலே யாரும் அதற்காகத்தான் முயற்சி செய்ய வேண்டும். அந்த செல்வம் தான் எங்களிடத்திலே நிலையான செல்வம். இன்றைக்கு என்னிடத்திலே கோடி கோடி பணம் இருக்கும், நாளைக்கு என்னுடைய உடலை விட்டு உயிர் போய்விடுமாக இருந்தால் என் உடல் குணம், அந்த செல்வம் இன்னொருவராகிறது. அவன் அந்த செல்வத்தை எப்படியோ செலவழித்து அதை நிலையற்ற செல்வமாக்கி விடுவார். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்ததற்கு பிறகு எஞ்சிக் கொள்வது என்னவென்றால் செய்த தர்மங்கள் தான். எங்களோடு இருக்கக்கூடிய செல்வம் அந்த தர்மங்களும் நாங்கள் செய்திருக்கிற புண்ணியங்களும். இதனாலே தான் முதலில் உன்னை அறிந்து கொள், பிறகு மற்றவர்களை தெய்வமாக்க. என்றைக்கு வேதனைக்குரிய விடயங்கள் பல எங்களுடைய சமுதாயத்திலே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. என்னவென்றால் யாரும் தன்னை அறிந்ததில்லை, இருப்பவர்களை தெய்வமாக்குகிறார்கள். இந்த நல்லூரானுடைய திருவீதியிலே செல்லப்பா சுவாமிகளுடைய எங்களுக்கு நடமாடி எங்களுக்கு ஒரு 4 வரிகளிலே இந்த உலகம் முழு செல்வத்தையும் உணர்த்தியவர் செல்லப்பா சுவாமிகள். அதை யாருமே மறுக்க முடியாது. இந்த மகா வாக்கியங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்தினுடைய வாசலிலே பொறித்து வைத்திருந்தாலே வீட்டினுள்ளே நுழைகிற பொழுது ஒவ்வொருவருக்கு ஞானம் வரும். ஒவ்வொருவரும் வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது என்னுடைய வீட்டிலே என்ன செல்வம் நிறைத்து வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணம் மானிடருக்கு வரும். ஏற்கனவே தலைமுறையிலே கூறுகிற பொழுது எங்களுடைய அன்பர் குறிப்பிட்டார், ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கந்தபுராணம் இருக்க வேண்டும். ஏன் கந்தபுராணம் இருக்க வேண்டும் என்றால் அது செல்வத்தினுடைய பெட்டகம். இந்த கந்தபுராணத்திலே ஏராளமான கலைகள் இருக்கிறது, ஏராளமான பாடல்கள் இருக்கிறது, இடத்திலே இருக்கிறது. தீயவர் புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி தொல்கதி அடைவர். நாங்கள் எவ்வளவு பாவ தொழில்களை செய்து கொண்டிருந்தாலும் முருகனுடைய சந்நிதிக்கு வந்தால் எங்களுடைய பாவம் போகும். எப்படி பாவம் போகும் என்றால் முருகனிடத்திலே வருகிற பொழுது அவன் அழகு தெய்வம். அவன் யார் வருகிறாரோ வருகிறவனை அவனுடைய 5 புலன்களையும் ஒடுக்கி அவனை வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் முருகனுக்குத்தான் இருக்கிறது. அவன் முருகனுடைய சந்நிதிக்கு பாருங்கள், எவ்வளவு பாதக தொழில் செய்தவனாக இருந்தாலும் நல்லூரானுடைய அந்த திருவீதிக்கு வருகிற பொழுது அவனுடைய உள்ளத்திலே இருந்து அரகர முருகா என்று சொல்லுகிற அந்த நாமம் ஒலிக்கிறதல்லவா. அவனுடைய திருவிழா காலங்களிலே வியந்ததுண்டு. கொடிய தொழில்கள் செய்வார்கள், போதைகளுக்கு அடிமையாவார்கள். அத்தனை பேரும் போதைகளிலே இருந்து விட்டு நீங்கி முருகனுடைய சன்னதியை நோக்கி ஓடி வந்த பல செயல்களை எங்களுடைய அன்பர்கள் பார்த்து வியந்திருக்கிறார்கள். நல்லூரானுடைய திருவிழா 365 நாளும் இப்படி நடக்காதா என்று ஏங்கியவர்களுடைய திருக்கூட்டம் எல்லாம் எங்களுடைய இந்த திருநாட்டிலே இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நல்லூரானுடைய கோயிலிலே மகோற்சவம் நடக்குமாக இருந்தால் எல்லாரும் தூயவர்களாகி விடுவார்கள், எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி வருவார்கள் என்ற தன்மை அந்த நல்லூரானுடைய திருவீதிக்கு இருக்கிறது. இது அத்தனைக்கு காரணம் என்ற சித்த புருஷருடைய அந்த மகா ஜோதிதான், அந்த ஒளியாகிய அந்த செல்வம் தான். எங்களுடைய வாழ்க்கையிலே குரு அருள் என்பது நிச்சயம் தேவை. குருவருள் இல்லாவிட்டால் திருவருள் இல்லை. ஏன் குருவருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நடமாடுகின்ற ஒருவன் வழிப்படுத்த வேண்டும். குருவில்லா வித்தை பால் என்று சொல்லுவார்கள் அல்லவா. குரு இல்லை என்றால் எங்களுடைய வித்தை பாழாகிவிடும். எப்படி பாழாகிவிடும் என்றால் இதை பலருக்கு புரிவதில்லை. குரு ஒரு வித்தையை எப்படி ஒரு சீடனுக்கு கற்பிப்பான் என்றால் அந்த வித்தையை பக்குவமாக ஒன்றொன்றாக எடுத்து சொல்லி, இந்த வித்தையினாலே எவ்வளவு நன்மை இருக்கிறது, இந்த வித்தையை நீ கற்றுக்கொள் என்று சொன்ன குரு அந்த வித்தையினாலே ஏற்படக்கூடிய தீங்குகளையும் குரு சொல்லுவார். இந்த வித்தையை நீ எப்படி நல்ல வண்ணம் பயன்படுத்துவாயாக இருந்தால் அது எப்படி நன்மை உனக்கு அளிக்கும். இந்த வித்தையை
நீ தீய வழியிலே பயன்படுத்துவாயாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே தீமை கிட்டும். இதுதான் குரு என்பவன் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு வித்தையை நாங்கள் எங்களுடைய தன்மையிலே கற்றுக்கொண்டால் எங்களுக்கு நன்மைதான் தெரியுமே தவிர தீமை தெரியாது. அப்ப இதனாலே தான் எங்களுடைய முன்னவர்கள் சொன்னார்கள், குருவில்லா வித்தைப்பான் என்று சொன்னார்கள். அந்த குருவாகிய அந்த இறைவன், குருவாகிய நடமாடுகின்ற ஒரு குரு, அது இறைவனாகவே நாங்கள் கருத வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் குருவை மதிக்கிறார்கள், எத்தனை பேர் குருவுக்கு பணிவிடை கொடுக்கிறார்கள், செய்கிறார்கள் என்றால் இல்லை. இது கலியுகத்தினுடைய ஞானம். என்னுடைய புராணங்கள் சொல்கிறது, கலியுகத்திலே எப்படித்தான் இருப்பார்கள் என்று, எப்படி இருப்பார்கள் என்று சொல்பவர்களை இப்படி திருத்திக் கொள்ளலாம் என்று காலத்துக்கு காலம் மகான்கள் தோன்றி வழிபடுத்தி இருக்கிறார்கள். அதுதான் நல்லூரானுடைய அந்த திருவடிக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்துவம். நல்லூரானுடைய திருவடியை நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே என்று யோக சுவாமிகள் சொன்னார் அல்லவா. அந்த நல்லூரானுடைய திருவடிகளை நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேன் என்றால் அவர் சொன்ன எல்லாம் எது தெரியுமா? வல்வினைகள். அந்த வல்வினைகள் அத்தனையையும் நான் மறந்து விடுவேன். என்னுடைய ஐம்புலன்கள் அத்தனையும் அவன்பால் ஒடுங்கிவிடும். அந்த வல்வினை ஆகிய அந்த கொடிய வினைகளை நீக்கிக் கொள்ள எங்களிடத்திலே புலனடக்கம் என்ற செல்வம் அந்த இடத்திலே குவிந்து கொள்ளும். அந்த புலனடக்கமாகிய செல்வம் அங்கிடத்திலே குவிந்து கொள்கிற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நல்லபடி வாழலாம். இந்த எங்களுடைய இந்த கந்த புராணத்தை உடைய கலாச்சாரம், யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரம் என்று பண்டிதமணி பதிவு செய்கிறார். பண்டிதமணி கணபதி பிள்ளை யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரம், கந்தபுராண கலாச்சாரம் என்று பதிவு செய்திருந்தமைக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. ஏன் ஏராளமான காரணங்கள் இருக்கிறது என்றால், உற்பத்தி காண்டத்திலே இருந்து இறுதி 6வது காண்டம் வரை பார்க்கிற பொழுது ஒரு உலகத்தினுடைய தோற்றத்திலே இருந்து ஒடுக்கம் வரை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுழற்சி, அத்தனை அந்த சுழற்சியுடைய தன்மைகளையும் அங்கே கந்தபுராணத்திலே நிறைந்திருக்கிறது. அங்கே 3 அசுரர்களை கொண்டு வருகிறார், சூரன், சிங்கன், தாரிகன். இந்த மூவரையும் எப்படி சித்தரித்துக் கொண்டு போகிறார் என்றால், இவர்கள்லாம் 3 மலங்கள், மும்மலத்தார், திரிமலத்தார். இந்த திரிமலத்தார் சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். அங்கே சகலர் தாரகன் கிரௌஞ்சகிரியோடு அப்படியே அழிந்து போகிறார். சிங்கமுகாசூரர் அங்கே முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அவன் அறிவுடையவனாக இறந்தாலும் அவனுடைய அறிவு அண்ணனுடைய செஞ்சொற்றுக்காக ததும்புகிறது. ததும்புகிற பொழுது அவன் அழிந்து போகிறார். ஈற்றிலே சூரபத்மன், அந்த சூரபத்மனுடைய அந்த நிலையை பாருங்கள். அங்கே கந்தபுராணம் அழகாக சொல்லும். அங்கே முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறார். காட்டுகிற பொழுது அவனுடைய அந்த உள்ளம் எப்படி உருகுகிறது என்றால், அலையிலே உலையிலே விட்ட மெழுகு உருகியது போல உள்ளம் உருகுகிறது. குலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை என்று அங்கே கந்தபுராணத்திலே அந்த விஸ்வரூபத்தை பாடுகிற பொழுது இந்த சூரபத்மனுடைய கால் அவனை வலம் பெற வேண்டும் என்று இருக்கிறதான அந்த ஆணவம் மட்டும் அவனை விடவில்லை. அந்த ஆணவத்தை முருகப்பெருமான் என்ன செய்கிறார் என்றால், பக்குவமாக கொண்டு போய் நடுக்கடலிலே சூரபத்மனை நிறுத்தி அந்த நடுக்கடலிலே தன்னுடைய ஞான வேலை ஏவி அந்த ஞான வேலினாலே அந்த நடுக்கடலிலே மாய மாமலமாக இருந்த சூரபத்மனை அங்கே ஆணவத்தை ஒடுக்கி சேவலும் மயிலுமாக மாற்றிக் கொள்கிறார். ஒருவனுடைய அந்த மலங்களை, மல பந்தங்களை எப்படி ஒருவரிடத்திலே அந்த நீக்க வேண்டும் என்ற அந்த தன்மை கந்தபுராணத்திலே எடுத்து சொல்லப்பட்டது. இதுதான் செல்வம். இந்த செல்வத்திற்காகத்தான் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அங்கே மார்க்கண்டேயனுடைய கதை அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்கண்டேயனுடைய கதை என்றால் எல்லாருக்கும் தெரியும், மிருகண்டு முனிவருடைய மகன். இந்த மிருகண்டு முனிவர் தவ தியானத்திலே இருக்கிறார்.
இருந்து அவர் தனக்கு இல்லற வாழ்வியல் வேண்டாம் என்று சொல்லி தவத்திலே இருந்த பொழுது மிருகண்ட முனிவருடைய தந்தை மிருகண்ட முனிவருக்கு உபதேசம் செய்கிறார். நல்ல ஒரு அருமையான கந்தபுராணத்தினுடைய காட்சி. அந்த மிருகண்ட முனிவர் உபதேசம் செய்கிற இடத்திலே ஒரு காடி ஒரு செல்வம் இருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கையிலே அட்ட ஐஸ்வர்யங்கள் இருக்க வேண்டும். அட்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கிறவன் ஒருவனுடைய வாழ்க்கை தான் பூரணமான வாழ்க்கை. இன்றைக்கு பாருங்கள், எங்களிடத்திலே ஏதோ ஒரு செல்வத்திலே குறைபாடு மனிதர்களிடத்திலே இருக்கிறது. அது யாருமே மறுக்க முடியாது. ஒன்று, அவனுடைய வீட்டிலே பஞ்சம் இருக்கும். சரி, வீட்டிலே நிறைய உணவு கிடைக்கிறதாக இருந்தால் புத்திரப்பேறு இருக்கார். புத்திரப்பேறு இல்லை என்று சொல்லி சரி அதை பெற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலே நோய்கள். இப்படி ஏதோ ஒன்றுக்குள்ளே மனிதனாகிய நாம் அல்லலுற்று கொண்டிருக்கிறோம். என்னட்ட நிறைய செல்வம் இருக்கு, காசு இருக்குத்தானே என்று நாங்கள் இருமாப்பு போடுவதை விட்டு நாங்கள் கீழே எங்களிடத்திலே புத்திர பாக்கியம் இருக்கிறதா, எங்களிடத்திலே தானம் செய்கிறோமா, தர்மம் செய்கிறோமா, எங்களிடத்திலே சேம லாபமாகிய அந்த நிதியம் எங்களிடத்திலே இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் செல்வம், இதுதான் வாழ்க்கை. இந்த மிருகண்ட முனிவருக்கு செய்த அந்த உபதேசத்திலே சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 4 பருவங்களையும் முறையாக ஒருவன் கடைப்பிடித்தல் அவனுடைய வாழ்க்கையிலே நிலையான பேராகிய வீட்டின்பம், வீட்டு செல்வத்தை அடையலாம் என்பதை சொல்லுகிறார். பிரம்மச்சரியம் என்பது ஒருவனுடைய கல்விக்குரிய பருவம். இந்த கல்வியாகிய அந்த பிரம்மச்சரிய பருவத்திலே ஒருவன் எல்லா நூல்களையும் தீர்க்கமர கற்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு ஆறுமுகநாவலரை நினைவு கொள்ளுகிற இந்த மாதம் நல்லையிலே பிறந்த ஆறுமுகநாவலரை பார்த்தால் அவனுடைய வரலாறு சொல்கிற பொழுது அவனுடைய இளமை கல்வி பேசுகிற பொழுது இரவாலை சரவணமுத்து புலவர், சேனாதிராச முதலியார் போன்றவர்களிடத்திலே இலக்கண இலக்கியத்தை எண்ணி கற்ற என்று நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே எத்தனை பேர் இலக்கண இலக்கியங்களை முழுமையாக கற்பதற்கு தயாராகிறார்? ஒரு காலத்திலே திண்ணையிலே கொண்டு போய் விடுகிற பொழுது அந்த திண்ணையிலே இலக்கண இலக்கியத்தை சொல்லிக் கொடுத்து தன்னுடைய மனத்திலே பாடம் செய்து கொள்ளுவர். நான் நினைக்கிறேன், ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னம் யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒரு முதுபெரும் புலவர் வைகா சிற்றம்பலம் அவர்களை அடியேன் சந்திக்கிறேன். அவருடைய சந்திப்புக்காரும் 1 வருடங்கள் மட்டும்தான். அவர் என்னோடு சந்தித்து 1 வருடங்களிலே இறைவனோடு சங்கமிக்கிற அந்த அவருடைய 100வது வயதிலே அவரை சந்தித்துக் கொள்கிறேன். சந்தித்துக் கொள்கிற பொழுது கையிலே ஊண்டிய பொல்லோடு, அந்த பொல்லோடு அவர் சுழன்று வருகிற பொழுது அவருடைய வாயிலை இருந்து என்ன வந்தது தெரியுமா? தொல்காப்பியத்தினுடைய சூத்திரங்கள் ஒன்றொன்றாக வாயிலை இருந்து கீழே சிந்திக் கொண்டிருந்தது. பார்த்து திகைத்து போனேன். எந்த முதுமையிலும் தொல்காப்பியத்தினுடைய சூத்திரத்தை எந்த கருத்து சிதைவுமின்றி அந்த சொல்லு உச்சரிப்போடு வெளியால வந்த அந்த புலமைத்துவம், கம்பராமாயண பாட்டை ஒவ்வொரு பாடல்களாக அப்படியே அடுக்கி சொல்லிக் கொண்டு வந்த அந்த கம்பராமாயணத்திலே வந்த பொருளினுடைய தனித்துவம், இந்த தனித்துவமான செல்வங்களை கொண்ட புலமையாளர்களை நாங்கள் ஏனை அந்த மண்ணுலகத்திலே எப்பொழுது காணப்போகிறோம் என்றால் அது நிச்சயமாக இல்லை. ஒரு காலத்திலே கந்தபுராணத்தினுடைய பயன் சொல்லுவதற்கு இறந்தால் கையிலே கந்தபுராண புத்தகம் கிடையாது. பாடு என்றால் அதை யாராலும் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு கந்தபுராணத்தினுடைய தனித்துவமான செல்வம் இருந்திருக்கிறது. பிரம்மச்சரியம் என்பது நிறைவான கல்வியை பெற்றுக் கொள்ளுதல். இன்றைக்கு நாங்கள் புத்தகத்தை படிக்கவில்லை, புத்தகம் பற்றித்தான் கொண்டிருக்கிற உலகத்தவர்களாக நாங்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். அது மாற வேண்டும். கடைசி ஒரு மனிதன் ஒரு நூலையாவது
முழுமையாக கற்றிருப்பானாக இருந்தால் அவன் பூரணமாக அறிவுடையவன் என்று இந்த உலகத்திலே பதிவு செய்யலாம், பதிவு செய்ய முடியும். அதுதான் ஒருவனிடத்திலே இந்த உலகத்திலே நிறைத்து வைத்திருக்க வேண்டிய செல்வம். அதுதான் யாரும் மறுக்க முடியாது. இந்த நிலையிலே தான் கந்தபுராணம் அறிவு பெட்டகம். ஒரு காலத்திலே கந்தபுராணத்தை எப்படி படித்தார்கள் என்றால், பாமரன் கூட கந்தபுராணத்தை சொல்லுவான். நான் சிறுவனாக இருந்த காலத்திலே ஒரு சுருட்டு தொழிலாளி ஒருவரை சந்திக்கிறேன் முதுமையிலே கோயில் மண்டபத்திலே. அவரை என்னை பக்கத்திலே எடுத்துவிட்டு கந்தபுராணத்தினுடைய நிறைய நுணுக்கமான கருத்துக்கள் நிறைய சொன்னார். நான் ஒரு கடம் திகைத்து போனேன். ஏனென்றால் அவர் படிக்காத ஒருவர், அவருடைய தொழில் சுருட்டு தொழில். அவரிடத்திலே கேட்டேன், எப்படி கந்தபுராணத்தை படித்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நான் கந்தபுராணம் கோயில்களிலே பாடுகிற பொழுது என்னுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு வந்து அங்கே இருப்பேன். அந்த கேள்வியானம் என்னுடைய காதிலே பதிந்தது என்று சொல்லுவார். உண்டு. இரண்டாவது, அந்த சுட்டு கொட்டகைகளுக்குள்ளே ஒரு புராண படனம் படிப்பவரை நிர்ணயித்து வைப்பார்கள். அவர்கள் அந்த கந்தபுராணத்தை வாசித்து வாசித்து அதனுடைய பயனை சொல்வார்கள். கந்தபுராணத்தினுடைய பயன் என்றால் என்ன? இன்றைக்கு பொருளுக்கும் பயனுக்கும் வித்தியாசம் தெரியாத மானிடர்களாக இன்றைக்கு நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். பயன் என்பது அந்த கந்தபுராணத்தினுடைய பாடலை வாசித்து அந்த பாடலினாலே இந்த உலகத்துக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை விளக்கி தத்துவரூபமாக சொல்லுவதுதான் கந்தபுராணத்தினுடைய பயன். இன்றைக்கு ஒருவர் இருவரை தவிர மற்ற யாருமே பயன் சொல்வது உரிய நிலைமையிலே இன்றைக்கு இல்லை. இந்த நிலைமை மாற வேண்டும் என்ற தன்மை, அதுதான் கந்தபுராண செல்வம் எல்லாரிடத்திலுமே நிறைவாக போய் சேரக்கூடிய அந்த இயல்பை தோற்றுவிக்கக்கூடியது. இந்த நிலையிலே தான் கந்தபுராணத்தினுடைய வாழ்த்து செய்யுள் அந்த ஒரு பாடல் மட்டும் காணும். கந்தபுராணம் முழுவதையுமே பார்த்ததற்குரிய அல்லது படித்ததற்குரிய அந்த தன்மை அந்த கந்தபுராணத்தினுடைய அந்த வாழ்த்து பாடல் இருக்கிறது. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற இந்த பாடலை வைத்துக் கொண்டே கந்தபுராணம் முழுவதையும் முன்னுக்கிருந்து பின்வரை பேசிக் கொண்டு போகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன். எங்களுடைய வான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைவாக பொழிந்து நிறைவான நல்ல மழை பெய்ய வேண்டும். அந்த நிலையிலே தான் எங்களுடைய முன்னவர்கள் சொல்லுவார்கள். எப்படி என்றால், வரம் உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும். அங்கே பாருங்க, அந்த வரம்பு உயர்ந்து விட்டால் அங்க மன்னன் வரைக்கும் உயர்ந்துடுவார். அப்ப அதற்கு என்ன தேவை? மழை தேவை. அதுதான் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன். எங்களுடைய தேவையான அளவு மழை பெய்ய வேண்டும். இல்ல அடுத்த இடத்துல வேணும். மழையை நாங்கள் கேட்க கேட்க மழை சீற்றம் கொள்கிறதை அந்த சீற்றத்துக்கு யார் காரணம்? நாங்கள் தான் காரணம். எங்களுடைய வல்வினைகள் தான் காரணம். நாங்கள் இயற்கையோடு எப்ப தீண்ட தொடங்கினோம் அப்பொழுது இயற்கை எங்களை தீண்ட தொடங்கியது. எங்களுடைய வழிபாடு இயற்கையான வழிபாடு. நாங்கள் இயற்கை இடத்திலே மண்டாடிபடிய கேட்க வேண்டும். இயற்கையே இந்த புலர்ந்திருக்கிற இந்த பொழுதிலே என்னை நல்ல வண்ணமாக என்னை காத்துக்கொள் என்று எத்தனை பேர் கரங்கூப்பி இயற்கையை வழிபடுகிறார்கள். இன்றைக்கு இல்லை. நாங்கள் இயற்கையை வென்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர இயற்கைக்கு அடங்கி வாழக்கூடியவர்களாக நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்றால் இல்லை. நீங்கள் விடிய எழுந்து சிந்தியுங்கள். சிந்தித்து எங்களுடைய இயற்கையை வழிபட்டு விட்டு இருந்த புறப்படுங்கள். எத்தனை முகங்களிலே எத்தனை கடவுளரை காணலாம், எத்தனை அன்பர்களை காணலாம். நாங்கள் அப்படி அல்ல. விடிய எழுந்த விதத்திலே எத்தனை பேருக்கு அநியாயம் செய்து விடலாம், எத்தனை பேருடைய சொத்துக்களை தீண்டி விடலாம்,
எத்தனை பேரை நாங்கள் எங்கள் வசப்படுத்திக் கொள்ளலாம் என்று நாங்கள் உலக எப்பொழுது தொடங்கினோமே அன்றைக்கு இயற்கை எங்களை சீற்றம் எத்தனையும் அழியத் தொடங்கி விட்டது. இதை யாருமே மறுக்க முடியாத ஒன்று. இந்த நிலையிலே தான் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்த குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. இந்த உயிர்கள் குறைவில்லாத வாழும் அங்கே இந்த கந்தபுராணத்திலே நோய் நீக்குவதற்காக பிணி நீக்குவதற்காக அத்தனை செயல்முறைகளையும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மகா தத்துவ நூல், அறிவு பெட்டகமாக இருக்கக்கூடிய நூல். இந்த உயிர்கள் எல்லாம் குறைவில்லாது வாழும் நான்மறை அறங்களோங்க வேண்டும். 4 மறை 4 வேதம் இருக்கு யசுர் சாம் அதர்வனம் என்ற 4 வேதங்களும் நிறைந்த பட்டகமும் கந்தபுராணம் தான். அந்த 4 வேதங்களும் வடமொழியிலே இருக்கிறது. அந்த வடமொழியிலே இருக்கிற 4 வேத தத்துவங்களை உணர வேண்டுமாக இருந்தால் கந்தபுராணத்தை படித்துக் கொள்ளுங்கள். அந்த கந்தபுராண பட்டகம்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த ஒரு பெட்டகமான திருநூல். நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த உலகங்கள் அத்தனையும் சைவ நீதி தடை தூங்க வேண்டும். அந்த சைவ நீதிக்காக ஒவ்வொருவரும் குரல் கொடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் பாடுபட்டுக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே சைவ நீதி தலைத்துக் கொள்ளும். அந்த சைவ நீதிக்காகவே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய செல்வம். நாங்கள் அத்தனை பேரும் அன்று என்றுமே பெயர் சொல்லக்கூடியவர்களாக, எல்லோருடைய உள்ளத்திலே வாழக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் செல்வம். என்னிடத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான படங்கள் என்றுமே அழிந்துவிடும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் மேன்மைகள் சைவ நீதியை இந்த உலகத்திலே வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் வழி சமைக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த செல்வத்தை நிலையான செல்வமாக்கி நிலையற்ற பஞ்சபூதமாகிய எங்களுடைய உடல் பஞ்சபூதமாகிய நிலையற்றது. எங்களுடைய உடல் யாக்கை அழிந்து பஞ்சபூதங்களோடு மீண்டும் சேர்ந்துவிடும். எனவே நிலையான இந்த உயிரை, நிலையான நித்தியமான ஆன்மா இந்த உலகத்திலே சகல செல்வங்களோடு வாழ இந்த நன்னாளிலே யோகர் செல்லப்பா சுவாமிகளுடைய திருவடிகளை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் இன்புற்றிருக்க நினைப்பதெல்லாம் வேறொன்றும் அறியேன் பராபரமே. சிறப்புரையை தம்பியவர்கள் நினைத்திருந்தார்கள். அதாவது கந்த புராணத்தின் சிறப்பு, யாழ்ப்பாணம் இருந்த நிலைமை எல்லாவற்றையும் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். இனிவில் கந்தசாமியார் ஆலயத்திலே அவரை இளைஞனாக சந்தித்த பொழுது கண்ட நிலைமை என்று அவர் ஒரு சிறந்த பேச்சாளனாக, யாழ்ப்பாணத்திலே இடறி விழுந்தால் பண்டிதர் அல்லது வித்துவான் என்று சொல்லுவார்கள். அப்படியாக இருந்த யாழ்ப்பாணத்திலே இன்று அருகே விளைவிட்டு எண்ணுமா போல ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். அந்த வகையிலே தம்பி அவர்களுடைய பேச்சு வலம் நிச்சயமாக இருந்தது. இவ்வளவு ஆற்றல் எல்லாம் வந்தது என்ற காரணம், சிறுவனாக இருந்த பொழுது விடுவில் கந்தசாமியாரை வணங்கியதும், அங்கு பெரிய சன்னியாசி என்ற ஞானி இருந்ததும், செல்லப்பா சுவாமிகளின் பெரிய சன்னியாசனும் ஒரே காலத்தவர் சொல்லப்படுகின்றது. அந்த சித்தர்கள் வாழ்ந்த இடம், சித்தர்கள் நடமாடிய இடம் எல்லாம் பெருமைக்குரியது. யோர் சுவாமிகள் இங்கு இருந்த காலத்திலே ஒரு இடமிடமாக போனார். காரணர் போனார், கைதடி போனார். போன இடங்கள் எல்லாம் செழித்தோங்கி நிற்கின்றது. யாழ்ப்பாணத்திலே நல்லூர் என்றாலே கந்தப்பெருமானுடைய நினைவுதான் எல்லாருக்கும் வரும். அதே போன்று இந்தியாவிலே திருவண்ணாமலையுடைய நினைவுதான் எல்லாருக்கும் வரும். என்ன காரணம்? நல்லூரும் திருவண்ணாமலையும் சிறப்பு பெற்றிருக்கின்றது. ஞானிகள் வாழ்ந்த இடம். இங்கே செல்லப்பா சுவாமிகள் ஞான தீபத்தை ஏற்றி வைத்தார். அதே போன்று திருவண்ணாமலையிலே ரமணரிஜி ஞான தீபத்தை ஏற்றி வைத்தார். அவரை ஏற்றி வைத்த ஞான தீபம்தான் இங்கு உலகிலே சிறந்து விளங்குகின்றது. அந்த ரமணரிஜி வாழ்ந்து
இடத்திலே இலங்கையினுடைய சித்தர்களினுடைய இடம் அமைய வேண்டும் என்று இந்த நோக்கோடு இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பை பற்றி முன்னர் கூறியிருந்தோம். அதாவது இந்த 2025வது ஆண்டிலே மாவட்டம் கசாமியார் கோயிலுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் தமிழ் முறைப்படி தமிழ் மொழியிலே இடம்பெற்றது. அவ்வாறு சிறப்பு பெற்ற இடத்திலே இந்த கந்தபுராணம் 5-6 காண்டங்களும் வெளியிட வேண்டும் என்ற நோக்குடன் கந்தபுராணம் அரங்கேற்றிய கந்த ஓட்டத்தில் அரங்கேற்றிய நேரத்திலே மீனூற்றி தாலும் பொன்னியார் ஆலயத்திலே கட்சி கணேசையர் என்பவர் அரங்கேற்றியதாக வரலாறு சொல்லுகின்றது. அந்த இடத்திலே ஆவணி மாத மகோத்சவ நாளிலே சப்பர திருவிழாவின் மதிய நேரத்திலே இந்த கந்தபுராணம் வெளியிட்டு வைக்கப்பட்டிருப்பது முருகப்பெருமானுடைய திருவள்ளி நாம் கருத வேண்டும். அதே போல இந்த செல்வச்சேரியும் திருவண்ணாமலையும் ஒரே நேரோட்டில் இருப்பதாகவும் அங்கு நடைபெறுகின்ற திருவண்ணாமலையில் எவ்வாறு நடந்ததோ அதை சந்நிதி ஆலயத்திலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சந்நிதி ஆலயத்திலே அமைந்த ஏரிவெள சூழலை திருவண்ணாமலையை போன்று அமைந்திருக்கின்ற அந்த 16 மைல் சுற்றளவை கண்டுபிடித்து அதனை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்ற ஒரு புனிதமான கைங்கரியத்தை இந்த ஆண்டிலே நிறைவேற்றதும் முருகப்பெருமானின் திருவருளங்கு. அதான் யாழ்ப்பாண மக்களின் குலதெய்வம் நல்லூர் கந்தப்பெருமான். அதே போல திருவண்ணாமலையிலும் சைவ மக்களுடைய ஒரு பெரிய தலமாக விளங்குகின்றது. அதனை தரிசிக்க இயலாதவர்கள் செல்வ சன்னதியிலே ஏறுவெள பாதையை பயன்படுத்தி திருவண்ணாமலையானை நினைந்து சன்னதி முருகனை கும்பிடுகின்ற ஒரு பாக்கியத்தை இந்த ஆண்டிலே முருகப்பெருமானுடைய திருவருளாலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாளை நடைபெறுகின்ற திருக்கார்த்திகை தினத்திலே திருவண்ணாமலையிலே ஜோதி தீபம் ஏற்றப்படுகின்றது. இங்கு சன்னதியிலே இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற ஏரிவலம் பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பமாகி அந்த ஏரிவலை பாதை இந்த நன்னாளிலே ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. ஆவணி மாதத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஏரிவலம் பௌர்ணமி தினங்களிலே தொடர்ந்து நடைபெற்று வருவது முருகப்பெருமான் திருவருளங்கு. இந்த கார்த்திகை தீப நன்னாளிலே நாளை 1 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்ற இந்த ஏறுவலை பாதையிலே சகல சைவ அன்பர்களும் கலந்து கொண்டு அந்த திருவண்ணாமலையின் அருளை சந்நிதி முருகப்பெருமான் மூலம் நாங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருப்பது முருகப்பெருமானின் திருவருளென்பதை இந்த அச்சுவினை நன்னாளிலே செல்லப்பா சுவாமியோடு குருபூச தினத்திலே இன்று நடைபெற்ற கந்தபுராணத்தின் சொற்பொழிவும் இந்த செல்வத்தை பற்றி எவ்வாறு தம்பி அவர்கள் எவ்வளவு விளக்கமாகவும் நல்ல கருத்துக்களை நாம் சொல்லியிருந்தார். அதற்கு காரணம் முருகப்பெருமானை கும்பிட்ட பலாபலன்தான். நாங்கள் எவரை கும்பிடுவோமோ அவரவர் ஆகும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வயது கந்தபுராணம் எவ்வாறு அமைய வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், சுட்டு கொட்டுகளிலே அந்த சம்பள வேதனத்திலே தொழிலாளிகள் கந்தபுராணத்தை படித்து வந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. அப்படியான இந்த யாழ்ப்பாணத்திலே கந்தபுராண கலாச்சாரம் மீண்டும் வெளியேற வேண்டும் என்ற முனைப்புடன் தான் சைவ பிரகாச பீடம் என்று செயற்பட்டு வருகின்றனர். இந்த கந்தபுராணத்திலே 6 ஆண்டங்களும் வெளியேறக்கூடிய ஒரு பாக்கியம் முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பதை இந்த கருத்திலே கூடி பண்டிதர் மனேஷ்குமார் அவர்களுடைய இந்த ஆற்றலும் இந்த சிறப்பு சொற்பொழிவுடன் மீண்டும் மீண்டும் பயனிட வேண்டும் என்றும் சமய பிரகாசாரங்களை உருவாக்குவதற்கு தமிழினுடைய ஒத்துழைப்பு எங்கள் சைவ பிரகாச பேரவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டு இந்த புண்ணியமான தினத்திலே இந்த அச்சுவின் நாளிலே
எல்லோருக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று நல்லூர் கந்த பெருமானையும் செல்லப்பா சுவாமியினுடைய பொருளையும் வேண்டி அமைகின்றேன். வணக்கம். மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரையம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி, சிவனவனின் சிந்தையுள் நின்றாளதனால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன் கருணை கண்காட்ட வந்தைதி, வெண்ணிறக்கெட்டார் கடலிறஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறந்தில்லை நின் பெருஞ்சீர் பொருளாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுடராகி ஆரமாய் நின்ற மெய்யா விமலா விளைப்பார் பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி, மெஞ்ஞானமாகி நின்ற மெச்சுடரே, எஞ்ஞானமில்லாதே இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்வித்தே, மாற்றமனங்களிய நின்ற மலையோனே, கலந்தபால் கண்ணனோடு நீ கலந்தாற்போல, சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் அறம்பாவம் என்னும் அருங்கைத்தால் கட்டி, குணந்தோல் போர்த்தங்கும் புழுவழுக்கு மூடி, மலஞ்சோறு முன்பதே வாயிற்குடிலை, மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளொருவும், நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி, நிலந்தன் மேல் வந்தருளி நிகழ்கள் காட்டிலா பொம்மானே, போராதார் உள்ளத்து ஒழிக்கும் மொழியானே, நீராய் உருகிய ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கண்ணனே யாவைமானல்லைமான், சோதியனே துன்னுள்ளே தோன்றாய் பெருமையிலே சிந்தனையுள், ஊற்றானார் அமுதே உடையானே, வேற்றி விகார விடக்குடம்பி கிடப்ப, ஆற்றேனும் ஐயா அரணே ஓவன்றென்று, ஓட்டிப் புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானான், மீட்டிங்கு வந்து விலைப்பிறவி சாராமே, கள்ளக்குழம்பை கட்டளிக்க வல்லானே, நல்லில் நட்டம் பயனாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓவன்றே, சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு, சொப்பில் குருநாதருக்கு மங்களம் மங்களம், உத்தம பக்தருக்கு மங்களம் மங்களம், முப்பொழுதும் தொழுவார்க்கு மங்களம் மங்களம், மூவாசை வென்றவர்க்கு மங்களம் மங்களம், முப்பத்து முக்கோடி தேவருக்கு மங்களம், முனிவர்க்கும் நிருடிகற்கு மங்களம் மங்களம், தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம் மங்களம், ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம் மங்களம், ஐயமில்லா சாதுகற்கு மங்களம், பெருகு சுந்தரர்க்கு மங்களம், எங்கு தங்கு மொழிகளுக்கு மங்களம் மங்களம், வீழ தன் தீயெல்லாம் சூழ்க வையனும் தீர்க்கவே, வான்முகில் படாதுய மலிவளம் துறக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி. செய்த பிளப்பெற்ற பெண்மன்னியாரோ மகனல்ல நோயாவின் மண்பெற்ற தந்தார்,
மாதேவ செந்தூரில் வாழ்கந்தவேலி நம்பிக்கை யான் செய்த உண்மை குணாமே. ஓம் நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சிக்ஸபேசா சிவசிதம்பரம் காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஒரு கொள்ளாகும் ஓம் சாந்தி சாந்தி இந்த காரியம் நாம் அறியோம் முழுதும் உண்மை திருச்சிற்றம்பலம்.